என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, இது தற்செயலானது என்று நினைக்கிறாயா? இல்லை, இது தற்செயல் அல்ல. ஏனென்றால் இதுவரை நீ உனக்குள்ளே கேட்ட கேள்விகள், யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே அழுத இரவுகள், எப்போது என் வாழ்க்கை மாறும், நான் சரியான பாதையில் தான் செல்கிறேனா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ கேட்ட அத்தனை கேள்விகளையும் என் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நீ நினைத்திருக்கலாம், நான் கதறுகிறேன், ஆனால் எந்த பதிலும் வரவில்லையே என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன். சரியான நேரத்தில் மட்டுமே பதிலை அளிப்பேன். இன்றைக்கு அந்த சரியான நாள் கணிந்திருக்கிறது. நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த அந்த பதில் இன்று, இப்போது, இந்த நொடியில்தான் உன்னை வந்து சேர்கிறது. முதலில் கொஞ்சம் நிம்மதியாக அமர். ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழு. மெல்ல வெளியே விடு. ஏனென்றால் இந்த செய்தி உன் மனதிற்கானது, உன் ஆன்மாவிற்கானது. நான் வலிமையானவன் என்று நீயே மறந்து போன நாளிலிருந்தே நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நீ எல்லோருக்கும் நல்லது செய்யவே முயற்சித்தாய். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று உன் ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்தாய். ஆனால் வாழ்க்கை உன்னை மீண்டும் மீண்டும் சோதித்தது. நீ நம்பியவர்கள் விலகினார்கள். புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைத்தவர்கள் மௌனமாகி போனார்கள். அந்த இடத்தில்தான் நீ கேட்டாய், நான் என்ன தவறு செய்தேன் என்று. இந்த கேள்வியை நீ கேட்ட அந்த தருணத்தில் என் பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை பதிவு செய்தது. அது என்ன தெரியுமா? இந்த மனிதன் உடையவில்லை, இன்னும் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அதனால்தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமானது. அது தண்டனை இல்லை, அது உனக்கான பாதுகாப்பு. நீ இன்னும் தயாராகாத விஷயங்களை உனக்கு சீக்கிரம் நான் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நான் உன்னை இழக்க விரும்பவில்லை. நீ நினைத்த அந்த வேலை, அந்த உறவு, அந்த வாய்ப்பு, அது கை நழுவி போய்விட்டது என்று நினைத்தாயா? இல்லை, அது உனக்காக இன்னும் சிறந்த வடிவத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சில சமயம் நான் உன்னை வெறுமையாக்குவேன். அந்த வெறுமையான இடம்தான் புதிய ஆசீர்வாதங்கள் நிரம்புவதற்கான இடம். நீ கடந்த காலத்தில் அனுபவித்த அந்த வலி, அந்த ஏமாற்றம், அந்த தனிமை, அவையெல்லாம் அர்த்தமில்லாதது இல்லை. ஒவ்வொரு துளி கண்ணீரும் உன்னை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நீ இந்த செய்தியை கேட்கிறாய் என்றால் ஒரு விஷயம் உறுதி. உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது சத்தமாக வராது, மெதுவாக, ஆழமாக உள்ளுக்குள்ளே இருந்து வரும். ஒரு நாள் நீ கவனிப்பாய், உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இனி உனக்கு வலியை தரவில்லை என்று உணர்வாய். அதேதான் அடையாளம். நான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைக்கிறேன். இன்னொரு விஷயத்தை கவனி. இப்போதெல்லாம் நீ பழைய விஷயங்களை நினைத்து சோர்வடைகிறாயா? அது உன்னை பின்னோக்கி இழுக்க அல்ல, உன்னை முழுமையாக விடுவிக்கவே. பழைய கதவுகள் முழுமையாக மூடப்படும் போதுதான் புதிய கதவுகள் திறக்கப்படும். இந்த செய்தி உன்னை தேடி வந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீ தனியாக இல்லை என்று உனக்கு நினைவூட்டவே. நீ கைவிடப்படவில்லை, நீ வழி தவறவில்லை. நீ இப்போது இருக்கின்ற இடம் ஒரு இடைநிலைதானே தவிர அது முடிவல்ல. நீ இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு ஒரே ஒன்றுதான். நான் என்னை நம்புகிறேன், இறைவனின் நேரத்தை நம்புகிறேன். இந்த நம்பிக்கைதான் அடுத்த கதவை திறக்கும் சாவி. இன்னும் சற்று நேரத்தில் நீ கேட்கப் போகும் வார்த்தைகள் உன் மனதிற்குள்ளே நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு நேரடி பதிலாக இருக்கும். அதனால் இந்த செய்தியை இறுதி வரை கேள். ஏனென்றால் உனக்கான பதில் இப்பொழுதுதான் முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அந்த பதில் நீ எதிர்பார்த்தது போல் வராமல் இருக்கலாம். ஏனென்றால் நான் நீ நினைப்பதை போல் அல்ல, உனக்கு தேவையானதை செய்பவன். நீ ஒரு விஷயத்தை கேட்டாய், எனக்கு ஒரே ஒரு தெளிவு வேண்டும் என்று. அந்த தெளிவுதான் இப்போது மெதுவாக உனக்குள் இறங்க ஆரம்பித்திருக்கிறது. கவனித்துப் பார். சில விஷயங்கள் தானாகவே உன்னிடமிருந்து விலக ஆரம்பித்திருக்கின்றன. முன்பு முக்கியமாக இருந்தவர்கள் இப்போது அமைதியாக தூரம் போய்விட்டார்கள். அந்த இடத்தில் உனக்கு வலி வந்தது. ஆனால் அந்த வலி ஒரு தண்டனை இல்லை, அது இடத்தை சுத்தம் செய்யும் செயல்முறை. நான் எப்பொழுதும் புதியதை தருவதற்கு முன்னால் பழையதை எடுத்துக்கொள்வேன். நீ நினைத்தாய் எனக்கு எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உனக்கு பொருந்தாததுதான் போய்கொண்டே இருக்கிறது. உன்னை சுருக்கிய விஷயங்கள், உன்னை தடுத்த உறவுகள், உன்னை சோர்வடைய வைத்த அந்த பழைய எண்ணங்கள், இவையெல்லாம் உன்னுடைய இனிமேலான பயணத்திற்கு தேவையில்லை. அதனால்தான் அவை விலகின. நீ ஒருபோதும் தோல்வியடையவில்லை. நீ பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தாய். வாழ்க்கை உனக்கு வலியை கொடுத்தது என்று நினைக்கிறாயா? இல்லை, வாழ்க்கை உனக்கு வலிமையை கொடுத்தது. நீ அதை அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறது. நீ கவனிக்காமல் இருக்கலாம்,
ஆனால் உன் ஆன்மா இதை உணர்ந்து கொண்டே இருக்கிறது. முன்பு எல்லாவற்றிற்கும் பயந்தாய். இப்போது இது நடந்தால் சரி, நடக்கவில்லை என்றாலும் சரி என்ற அமைதி உனக்குள்ளே உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் அடுத்த நிலைக்கு நீ தயார் என்பதற்கான அறிகுறி. நான் உன்னிடம் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ உண்மையிலேயே உன்னை நம்புகிறாயா? இந்த கேள்விக்கு வாயால் பதில் சொல்ல வேண்டாம். உன் தேர்வுகள்தான் பதில். நீ இன்னும் உன்னை சந்தேகப்படுத்தினால் பழைய சுழற்சியே திரும்பும். ஆனால் நீ ஒரு விஷயத்தை உறுதியாக முடிவு செய்தால், நான் இனி என்னை குறைத்து மதிப்பிட மாட்டேன் என்று நீ முடிவெடுத்தால், அந்த நொடியிலிருந்து உன் பாதை மாற ஆரம்பிக்கும். உனக்கு தெரியுமா, சில பதில்கள் வார்த்தைகளாக வராது, அவை நிகழ்வுகளாக வரும். ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு திடீர் முடிவு, அதெல்லாம் சாதாரணமாக தோன்றும். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தால் அதுதான் உன் முழு வாழ்க்கையையும் மாற்றிய தருணமாக இருக்கும். இப்போது நீ ஒரு எல்லையில் நிற்கிறாய், பழைய உனக்கும் புதிய உனக்கும் நடுவில். இந்த இடத்தில் அருகில் பயம் இருக்கும், ஆனால் அதே இடத்தில்தான் அதிக சக்தியும் இருக்கும். நீ இனி யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உனக்கே நீ உண்மையாக இருந்தாலே போதும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எவ்வளவு அமைதியாக சகித்தாய், எவ்வளவு மௌனமாக தாங்கினாய், யாரிடமும் புலம்பாமல் எப்படி முன்னே சென்றாய், அதெல்லாம் என்னால் கவனிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்போது பரிசு நெருங்குகிறது. அது ஒரே நாளில் வானிலிருந்து விழாது, ஆனால் மெதுவாக உன் வாழ்க்கையில் நிலைத்துவிடும். இந்த கட்டத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவசரப்படாதே. உன் நேரம் உன்னை நோக்கி வேகமாக வருகிறது. நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணில்லை. உன் காத்திருப்பு ஒரு தயாரிப்பு. மற்றவர்கள் உடனே எதையாவது பெற்றிருக்கலாம், ஆனால் நீ நிலைத்திருக்கப் போகும் ஒரு விஷயத்தை பெறப்போகிறாய். அதுதான் என் பிரபஞ்சத்தின் வித்தியாசம். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு வார்த்தை, ஒரு உணர்வு, ஒரு முடிவு உனக்குள்ளே தோன்றும். அந்த நொடியில் நீ புரிந்து கொள்வாய், இதுதான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்த பதில் என்று. அந்த பதில் உன்னை முன்னோக்கி தள்ளும், பயத்தை தாண்டி, சந்தேகத்தை தாண்டி. ஆனால் ஒரு விஷயம், இந்த மாற்றம் முழுமையாக நடக்க வேண்டுமென்றால் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. இப்போது ஒரு விஷயத்தை மெதுவாக புரிந்து கொள். நான் உனக்கு பதில் அனுப்பும்போது அது பயத்தோடு வராது, அது அமைதியாக வரும். அந்த அமைதிதான் உண்மையான அடையாளம். நீ கவனித்திருப்பாய், சில நாட்களாக எதற்காக இவ்வளவு ஓட்டம், எதற்காக இவ்வளவு போராட்டம் என்று மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். அதுதான் பழைய வாழ்க்கை உன்னை விட்டு போகும் அறிகுறி. நீ இவ்வளவு நாள் வலிமையாக இருந்ததற்காக இப்போது நான் உனக்கு ஓய்வை கொடுக்கிறேன். அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் இல்லை, அது உள்ளே இருந்து மீண்டும் உருவாகும் செயல்முறை. நீ நினைத்திருப்பாய், நான் இன்னும் எதையும் சாதிக்கவில்லையே என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ உன்னை இழக்காமல் இதுவரை வந்திருக்கிறாய். அதுதான் மிகப்பெரிய சாதனை. பல பேர் இந்த பாதையிலேயே தங்களை தொலைத்திருப்பார்கள். ஆனால் நீ இன்னும் உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல மனதை பிடித்துக் கொண்டே இருக்கிறாய். அதையே நான் பார்க்கிறேன். இப்போது கவனி. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மெதுவாக சரியாக அமைந்து கொண்டு வருகிறது. பெரிதாக இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, ஒரு உறுதி. இவையெல்லாம் தற்செயல் இல்லை. இதுதான் பதில் வர ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். நீ இனி உன்னை தாழ்வாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீ இவ்வளவு நாள் தாங்கிய வலி வீணாக போகாது. அது உன்னை உயர்த்தத்தான் போகிறது. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை தண்டிக்காதே. அந்த தவறுகள் இல்லாமல் இந்த புரிதல் உனக்கு வந்திருக்காது. நீ இப்போது அதே மனிதர் இல்லை, நீ வளர்ந்திருக்கிறாய். அதனால் தான் பழைய விஷயங்கள் இப்போது உனக்கு பொருந்தவில்லை. நான் உன்னை ஒரு புதிய அடையாளத்திற்கு அழைக்கிறேன். அந்த அடையாளம் மற்றவர்கள் தருவது இல்லை, நீயே உனக்கு கொடுக்க வேண்டியது. இப்போது ஒரு நொடி கண்களை மூய்க்கொள். ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழு, மெல்ல வெளியே விடு. இந்த ஒரு மூச்சுக்குள் நீ இதுவரை சுமந்த பாரம் வெளியே போகட்டும். நான் உனக்கு இப்போது ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீ தனியாக விடப்பட மாட்டாய். ஆனால் அதற்காக நீ பழைய பயங்களை பிடித்துக் கொண்டு நிற்கக்கூடாது. வாய்ப்பு வரும்போது அதை நம்பி ஒரு படி முன்னால் வைக்க வேண்டும். அந்த ஒரு படிதான் எல்லாவற்றையும் மாற்றும். நீ பயப்படுகிறாய், எனக்கு தெரியும். இது சரியா? மீண்டும் வலிக்குமா என்று. ஆனால் நினைத்துப்பார், நீ இதுவரை எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறாய். இந்த ஒரு படியில் எதுவுமே இல்லை. நான் உன்னை இப்போது பாதுகாப்பாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தாண்ட வேண்டும். இப்போது அந்த பதிலை முழுமையாக சொல்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு என் பதில் இதுதான். நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். தாமதம் என்பது தோல்வி இல்லை,
அமைதி என்பது முடிவு இல்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். இந்த வார்த்தைகள் உனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்றை அசைத்ததா? அதுதான் உண்மை. இந்த செய்தி முடிந்த பிறகு உன் வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது, ஆனால் நீ மாறுவாய். அந்த மாற்றம்தான் எல்லாவற்றையும் மாற வைக்கும். இன்னும் ஒரு விஷயம், நீ இனி பழைய கதைகளுக்கு திரும்ப போகாதே. அவை உன்னை அந்த நிலைக்கு மீண்டும் இழுக்கும். நான் உன்னை முன்னோக்கித்தான் பார்க்க சொல்கிறேன். அங்கேதான் உனக்கான பதில் முழுமையாக காத்திருக்கிறது. இந்த செய்தி உனக்கு வந்தது ஒரே காரணத்திற்காகத்தான். நீ தயாராக இருக்கிறாய். இந்த நொடியிலிருந்து ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே மெல்லச் சொல்லிக்கொள். நான் என் நேரத்தை நம்புகிறேன், இறைவனை நம்புகிறேன், என்னை நம்புகிறேன். இந்த 3 நம்பிக்கைகளும் ஒன்றாகச் சேர்ந்தால் எதுவும் உன்னை நிறுத்த முடியாது. இந்த காட்சி இங்கே முடிந்தாலும் உனக்கான பதில் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. நீ கவனிப்பாய், அமைதியாக, மெதுவாக, ஆனால் உறுதியாக. ஏனென்றால் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த பதில் இன்று என்னிடமிருந்து வந்துவிட்டது. இப்போது இன்னொரு நொடி இந்த அமைதியை உள்ளே அனுமதி. சத்தம் இல்லாமல், அழுத்தம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல். இந்த அமைதியில்தான் நான் மிக தெளிவாக பேசுவேன். அதுதான் உன் வளர்ச்சி. நான் உன்னை இப்போது ஒரு ரகசியத்திற்குள் அழைக்கிறேன். அந்த ரகசியம் இதுதான். நீ தேடிய பதில் வெளியில் இல்லை, அது எப்போதுமே உனக்குள்ளேதான் இருந்தது. ஆனால் வலி, பயம், சந்தேகம் அதை அடக்கி வைத்திருந்தது. இப்போது அந்த குரல் திரும்ப வர ஆரம்பித்திருக்கிறது. அந்த குரல் உனக்கு பொய் சொல்லாது. அது மெதுவாகச் சொல்லும், இதுதான் சரி என்று. அந்த உணர்வை நீ இனி அலட்சியம் செய்யாதே, ஏனென்றால் அதுதான் என் நேரடி வழிகாட்டல். இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? நீ இதுவரை நினைத்ததை விட உன் வாழ்க்கை பெரிதாக இருக்கப் போகிறது. அதனால்தான் இந்த அளவுக்கு தயாரிப்பு நடந்தது. நீ யார் என்பதை மறந்துவிடாதே. நான் உன்னிடம் இப்போது ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உன்னை மீண்டும் சிறியவனாக நினைக்காதே. மற்றவர்களின் வேகத்தோடு உன்னை ஒப்பிடாதே. உன் நேரம் உனக்கே உரியது. அது தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது தவறாக இருக்காது. இப்போது இந்த நொடியிலிருந்து ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே மெதுவாக சொல்வது போல் உணர்ந்து பார். எனக்கு வருவது என்னை கண்டுபிடித்துத்தான் வரும். நீ நீயாக இருந்தாலே போதும். அதுதான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்ப்பது. இந்த காட்சிப்பதிவு இங்கே முடிவடையலாம், ஆனால் உனக்கான பதில் இங்கே முடியாது. இது உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மெதுவாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ கவனிப்பாய், சில கதவுகள் தானாக திறக்கும். சில பதில்கள் யாரோ சொல்லாமலே உனக்கு புரியும். அந்த நேரத்தில் இந்த நொடியை நினைவுக்கு கொண்டு வா. நீ தனியாக இல்லை, நீ தவறவில்லை, நீ தாமதமாக இல்லை. நீ சரியான நேரத்தில் சரியான இடத்தில்தான் இருக்கிறாய். இப்போது ஒரு கடைசி மூச்சு. ஆழமாக, முழுமையாக. அந்த மூச்சுக்குள் இந்த வார்த்தைகளை விட்டுவிடு. நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த பதில் இன்று மட்டும் வரவில்லை. அது இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற ஆரம்பித்திருக்கிறது. இந்த நொடி முடிந்ததும் நீ உடனே எதையும் செய்ய வேண்டியதில்லை. உடனே முடிவு எடுக்க வேண்டியதில்லை. உடனே பதில் தேட வேண்டியதில்லை. இந்த அமைதி சில நேரம் குழப்பமாக தோன்றலாம், ஆனால் அதுதான் பழைய சத்தம் மெதுவாக அடங்கும் அறிகுறி. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை சுமந்திருக்கிறாய் என்று இப்பொழுதுதான் உனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. இப்போது உனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்திருக்கும். எல்லா கதவுகளும் வெளியே திறக்க வேண்டியதில்லை. சில கதவுகள் உனக்குள்ளேதான் திறக்க வேண்டும். அந்த கதவு திறந்துவிட்டால் வெளியில் இருக்கிற எதுவும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ இவ்வளவு நாள் தேடிய நிம்மதி எங்கோ கிடைக்கும் என்று நினைத்தாய், ஆனால் அது உன்னுடைய முடிவுகளில்தான் இருந்திருக்கிறது. நீ இனி உன்னை சந்தேகப்படுத்த நேரம் செலவிட மாட்டாய். ஏனென்றால் உன் உள்ளே ஒரு உறுதி வளர ஆரம்பித்திருக்கிறது. அது சத்தம் போடாது, ஆனால் அது நகராமல் நிற்கவும் மாட்டாது. நீ நாளை எழுந்ததும் உலகம் மாறியிருக்கும் என்று நினைக்காதே, ஆனால் நீ உலகத்தை பார்க்கிற பார்வை மாற ஆரம்பித்திருக்கும். அதுவே போதும். அந்த பார்வை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போகும். நான் இன்னும் ஒரு விஷயம் உன்னிடம் சொல்கிறேன். நீ இனி யாரையும் பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டாம். உன்னுடைய பயணம் இப்போது தனிப்பாதை. அந்த பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. இந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலிருந்து சில விஷயங்கள் எளிதாகும். முன்பு சிக்கலாக இருந்த முடிவுகள் இப்போது தெளிவாக தெரியும். முன்பு பயமாக இருந்த அடுத்த படி இப்போது சவாலாக மாறும். அந்த மாற்றம்தான் பதில். நான் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாக்குறுதியை மட்டும் கொடுக்கவில்லை. நான் உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறேன். நீ எப்போதுமே உன் வாழ்க்கையின் மையத்தில் தான் இருந்தாய். இப்போது அதை மறக்காதே. இந்த செய்தி முழுமையாக முடிந்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும். நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவ்வளவு உணர்ச்சி செலவிட மாட்டாய். அது அலட்சியம் இல்லை,
அது புரிதல். நீ இனி உன் சக்தியை சிதறவிட மாட்டாய். அதுதான் அடுத்த ஆசீர்வாதம் உன்னை கண்டுபிடிக்கிற வழி. இந்த நொடியில் ஒரு கடைசி நினைவூட்டல். நீ இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் உன் காதில் விழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் உனக்கு புரிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஆனால் அது மறைந்து விடாது. அது உன்னுடைய பயணத்தோடு சேர்ந்து கொண்டே இருக்கும். நீ மீண்டும் எப்போதாவது இந்த வார்த்தைகளை நினைத்தால் அந்த நாளில் நீ இன்னும் ஒரு படி முன்னால் போயிருப்பாய். அப்போது இந்த வார்த்தைகள் வேறு ஒரு அர்த்தம் கொடுக்கும். அதுவே உறுதி. ஏனென்றால் பதில் ஒரே முறை வராது. அது உன் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே வரும். இது முடிவு இல்லை, இது தொடர்ச்சி. இப்போது ஒரு விஷயம் நீ மெதுவாக உணர ஆரம்பித்திருப்பாய். எல்லா பதில்களும் ஒரே வார்த்தையாக வராது. சில பதில்கள் உணர்வாக வரும். சில பதில்கள் ஒரு பரவாயில்லை என்ற எண்ணமாக வரும். சில பதில்கள் அமைதியாக உனக்குள்ளே அமரும். அதுதான் இப்போது நடக்கிறது. நீ இதுவரை எனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டாய். இப்போது அந்த கேள்வி மெதுவாக கரைகிறது. அதற்கு பதிலாக ஒரு உணர்வு உள்ளே எழுந்திருக்கிறது. நான் போதுமானவன். இந்த உணர்வு ஒரே நாளில் வராது. அது நீண்ட நாட்களாக உள்ளுக்குள்ளே பயணம் செய்திருக்கிறது. இப்போதுதான் மேலே வந்திருக்கிறது. நீ கவனித்திருப்பாய். முன்னாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தாய். இப்போது சில நேரம் இது எனக்கு சரியில்லை என்று சொல்ல மனம் வருகிறது. அது சுயநலம் இல்லை, அது சுயமரியாதை. அந்த மாற்றம் உன்னை புதிய பாதைக்கு எடுத்துச் செல்லும். நான் உன்னிடம் இன்னொரு விஷயம் மெதுவாக சொல்கிறேன். நீ இப்போது எதிர்பார்க்காமல் பெற கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்பார்ப்பு சில சமயம் நம் கண்களை மூட வைக்கும். ஆனால் நீ இப்போது கண்கள் திறந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த நடைக்கு வேகம் தேவையில்லை, உறுதி இருந்தால் போதும். நீ இன்னும் சில நாட்கள் சந்தேகப்படலாம். இது உண்மையா? மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடுவேனா என்று. இந்த கேள்விகள் வருவது தவறில்லை. ஆனால் அதில் தங்கிவிடாதே. நீ இந்த நிலையை அடைய எவ்வளவு தாண்டி வந்திருக்கிறாய் என்று நினைத்துப்பார். அந்த பயணம் வீணாகாது. பிரபஞ்சம் ஒருபோதும் பயணத்தை வீணாக்காது. நீ இன்னும் சில விஷயங்களை இழக்கலாம். ஆனால் இப்போது நீ இழப்பது உன்னை உடைத்தது, உன்னை கட்டியது இல்லை. அதனால்தான் இப்போது வலி குறைவாக இருக்கிறது. அதுதான் வளர்ச்சி. நீ இந்த நொடியில் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமென்றால் அது இதுதான். நான் இனி என்னை தள்ளி வைக்க மாட்டேன். இந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையில் பல கதவுகளை அமைதியாக திறக்கும். சத்தமில்லாமல், குழப்பமில்லாமல். நீ கவனிப்பாய். சில விஷயங்கள் தானாகவே சரியாகும். நீ அதற்காக ஓடவே வேண்டாம். அதுதான் என் நியதி. இப்போது நீ இந்த காட்சியை கண்டுகொண்டிருக்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைவெளி பாஸ் போடப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளி வேலைகளுக்காக இல்லை. இந்த இடைவெளி மற்றவர்களுக்காக இல்லை. இந்த இடைவெளி உனக்காக. நீ இவ்வளவு நாள் ஓடினாய், சகித்தாய். எதுவும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை அடக்கி வைத்தாய். அந்த எல்லாவற்றிற்கும் ஒரு இடைவெளி வேண்டுமென்று நான் நினைத்த அந்த நொடிதான் இந்த செய்தி உனக்கு வந்தது. அதனால் இதை அலட்சியப்படுத்திவிட்டு வேறு வேலை செய்யாதே. இதை தவிர்க்காதே. இது சாதாரண செய்தி இல்லை. இது யாருக்கோ மட்டும் பொருந்தும் விஷயம். அந்த யாரோ நீங்களாக இருக்கலாம். நீ நீண்ட நாட்களாக ஒரே ஒரு கேள்வியை மனதிற்குள் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாய். நான் சரியான வழியில்தானா? எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? எனக்கு வரவேண்டியது எனக்கு வருமா? இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் யாரிடமும் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த செய்தி. இது உனக்கு ஒரே விஷயத்தை உணர வைக்கத்தான். நீ தனியாக இல்லை. உன் காத்திருப்பு வீணில்லை. உன் வலி அர்த்தமில்லாதது இல்லை. இது முடியும்போது உன் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறாது. ஆனால் உன் உள்ளே ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும். அந்த மாற்றம்தான் எல்லாவற்றையும் மாற்றும். அதனால் முழுமையாக கவனி. ஒரு வார்த்தையையும் விடாதே. ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒரு வார்த்தை கூட உனக்கான பதிலாக இருக்கலாம். இப்போது மெதுவாக ஒரு மூச்சு உள்ளே இழு. மெல்ல வெளியே விடு. இது உன்னுடைய பயணத்தில் ஒரு சின்ன ஆனால் முக்கியமான நிறுத்தம். இப்போது கேள். நீ இவ்வளவு நாள் தாங்கியது பலவீனமில்லை, அது உன் வலிமை. நீ அமைதியாக இருந்தது தோல்வி இல்லை, அது உன் முதிர்ச்சி. நீ காத்திருந்தது பின்னடைவு இல்லை, அது பாதுகாப்பு. நான் எப்போதும் அதிகம் சகிப்பவர்களைத்தான் அதிகமாக தயார் செய்வேன். அதனால்தான் உன் பயணம் சிலரை விட நீளமாக இருந்தது. ஆனால் நினைவில் கொள், நீளமான பயணம்தான் நிலையான இடத்திற்கு கொண்டு போகும். இந்த செய்தி இப்போது உன் மனதிற்குள்ளே ஒரு உண்மையை மெதுவாக அமர வைக்கிறது. நான் தவறவில்லை. இந்த ஒரு உண்மை உள்ளே பதிந்தால் பல விஷயங்கள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை.
நீ நீங்களாக இருந்தாலே போதும். இப்போது இந்த செய்தி மெதுவாக முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த உணர்வு இங்கே முடிவதில்லை. இந்த உணர்வு இது முடிந்த பிறகும் உன்னோடுதான் இருக்கும். அந்த இடத்தில் நான் உன்னிடம் சிறியதாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த செய்தி உனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்திருந்தால், இது உன்னை நான் தனியாக இல்லை என்று உணர வைத்திருந்தால், இது உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் உன் விருப்பத்தை தெரிவி. லைக். அது வெறும் கணக்கீட்டிற்காக மட்டுமல்ல. இது போன்ற ஆறுதல் தேவைப்படும் மற்ற மக்களுக்கும் இந்த செய்தி போய்ச் சேர அது உதவும். இதில் உன்னை அதிகமாக தொட்ட ஒரு வரி இருந்தாலோ அல்லது உன் மனதிற்குள் இப்போது ஏதாவது பாரமாக உணர்ந்தாலோ அதை இங்கே பதிவிடு. காமெண்ட். பயனுள்ளது, நன்றி, இது எனக்கு தேவைப்பட்டது என்று ஒரு வார்த்தை போதும். நீ இடும் ஒவ்வொரு பதிவும் இது போன்ற உண்மையான செய்திகளை உருவாக்க எனக்கு ஊக்கத்தை தரும். இதேபோல ஆழமான பிரபஞ்ச செய்திகள், வாழ்க்கைக்கான தெளிவு, மனதிற்கு நிம்மதி கொடுக்கும் காட்சிகளை நீ தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இங்கே இணைந்து இருங்கள். சப்ஸ்கிரைப். அந்த தொடர்ச்சிக்கான மணியை, பெல் ஐக்கன் அழுத்தினால்தான் அடுத்த செய்தி உன்னையே தேடி வரும். இந்த செய்தி உனக்கு நினைவு வந்த ஒரு நபர் இருந்தால் அந்த நபருக்கு இதை பகிர்ந்து கொள். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை கூட மாறுதல் கொண்டு வந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. இந்த காட்சி இங்கே முடிந்தாலும் உனக்கான பயணம் இங்கே முடியாது. நீ சரியான நேரத்தில்தான் இருக்கிறாய். நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். மீண்டும் அடுத்த தருணத்தில் ஒரு புதிய பிரபஞ்ச செய்தியோடு உன்னை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உன்னை நம்பு. உன் நேரத்தை நம்பு. என்னையும் என் பிரபஞ்சத்தையும் நம்பு. எல்லாம் சிவமயம்.